எமது பாடசாலை சூரிய பகவான் உதவி இருக்கின்றார். நான் நினைக்கிறேன் மேலே அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் எமது பாடசாலை சார்பாகவும் எமது ஊர் மக்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவில்லை என்று பார்த்தால் இப்படித்தான் வெண்ணெயெல்லாம் திரட்டி நாங்கள் அங்கே விட்டுவிட்டோம். எங்களுடைய வெண்ணெய்கள் வெறும் விளையாட்டு விமானம் ஒன்றை எடுத்துக்கொண்டு தலைநகருக்கு வந்து குண்டு போட்டான் என்றால் அவன் சாதாரண ஆள் அல்ல. அவனுடைய மூளை கட்டி திரண்டிருந்தான், அவனுடைய வீரம் திரண்டிருந்தது. இவற்றை எல்லாம் நாங்கள் என்ன செய்தோம்? தேவை இருந்தது சரி, ஆனால் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற விதத்திலே, காலத்திற்கு ஏற்ற விதத்திலே, சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே, உலக அரசியல் எவ்வாறு மாற்றமடைந்ததோ அதற்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் சென்றோமா? வேகத்தோடு விவேகத்தை நாங்கள் எண்ணி எடுத்துக்கொண்டோமா? இதன் காரணமாகத்தான் நாங்கள் இப்பொழுது வெண்ணெயெல்லாம் விட்டுவிட்டவர்களாக இருக்கிறோம். என்றாலும் நாங்கள் சொல்லுவார்கள், பீனிஸ் பறவைகள் சாம்பலில் இருந்து எழுவதைப் போல விட வேண்டியவர்களாக இந்த உணர்வுகள் அனைத்தையும் நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு இங்கு சொன்னார் எங்களுடைய கிருஷ்ணபிள்ளை சொன்னார், தம்பி ஜனா சொன்னார், ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை எவ்வாறு ஏற்படுத்துவது? ஒற்றுமை என்பதனுடைய அர்த்தம் என்ன? எங்கே ஒற்றுமைப்பட வேண்டும்? இது முக்கியம். எங்கே ஒற்றுமைப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். மாணவர்களாகிய உங்களுக்கு உள்ள கடமையை, பொறுப்பை, உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற வறுமையை நீங்கள் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய தாய் ஒரு சிறந்த கல்விமானுடைய தாயாக சமுதாயத்திலே நிலைநிற்க வேண்டிய அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பை செய்யல், அதை செய்கிறார்கள் பெற்றோர்கள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். பெற்றோர்கள் இந்த பிள்ளையை பெறுவதற்கு என்ன பாக்கியம் செய்துவிட்டார்கள் என்று மற்றவர்கள் சொல்லுகின்ற அளவு உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் வைப்பீர்கள், வைப்போம் என்று ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய மனதிலே அந்த கருத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நினைத்துக் கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். இன்றைய அரசியல் நிலைமையை பற்றி சொன்னார்கள். எங்களுடைய தலைவர் உதைப்பது போன்று பலரால் உதைக்கப்படுவதாக அவர்கள் சொன்னார்கள். உதைப்பந்தை கொண்டுதான் நாங்கள் இலக்குக்கு செல்கின்றோம். இவர்கள் உதைப்பதை எல்லாம் உதைப்பல்ல, ஆனால் எங்களுடையவர்களிடம் சேர்ந்து உதைக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வேதனை. பாரதத்திலே பாண்டியாரி சபதத்திலே பாரதி சொன்னார், துருவதன் மகளை திட்ட துய்மன் முதற்புறப்பை இரு பகடை என்றார், நீ இவருக்கு அடிமை என்றார், இது பொறுப்பதில்லை தம்பி எரி தழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று சொன்னான் பீமன். துருவதனுடைய மகளாகி பாஞ்சாலியை சூதாட்டத்திலே வைத்து தருமன் இழந்துட்ட பொழுது தருமன் தன்னுடைய தம்பிமாருக்கு சொன்னான், இன்னும் கொடுக்க வேண்டும். இப்பொழுது எங்களுடைய அன்பர்கள், எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் சிலருடைய பொருள் போடுவதுதான் வெப்பம் மட்டும் பொறுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை பார்க்க வேண்டும். அதனால்தான் அவனை நீங்களே சொல்றான், அண்ணன் கையை எரித்து விடுவோம், இன்னும் பொறுக்க சொல்றார், எரித்து விடுவோம் என்று சொன்ன அவ்வாறு அனுபவம் பலருக்கு வருகின்றது. ஆனால் எங்களுடைய தலைமை ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது தேவையானது பொறுமை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த தலைமையினுடைய அனுபவத்துக்கு, ஆற்றலுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது நான் சொல்லுவேன் என்னுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் எல்லோருக்குமான மிகப்பெரிய கடமை. தலைமை சொல்லுகின்ற அந்த விடயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டியது மிகப்பெரிய கடமை.
அதனை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் ஐவருக்கு நெய்யும் என் அரண்மனைக்கு வயலும் வைத்தார் தெய்வம் உன்னை படைத்தது என்று ஒரு இடத்திலே கேட்கப்படுகிறது. அவ்வாறு எங்களுடைய சில உறுப்பினர்களும் ஐவருக்கு நெஞ்சு யாருக்கோ நெஞ்சை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வயலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேண்டும் தேர்தலுக்கு, ஆனால் வேறு விடயங்களுக்கு எல்லாம் வேறு ஆட்களுடைய சொற்களை கேட்டு இயங்க வேண்டும். என்னுடைய உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒருவரும் அப்படி இல்லை, அது எனக்கு பெருமை. ஆனால் பலர் இருக்கின்றார்கள். தலைவருடைய திருவுருவப் படத்தை எரிப்பதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் தான் காரணமாக இருந்தார். தலைவரை பற்றி பொதுமக்கள் விமர்சிப்பதற்கு பின்னணியிலே இருப்பவர்கள் எங்களுடைய தலைவர்கள். இவ்வாறு ஐவருக்கு நெய்யும் அரண்மனைக்கு வயலும் வைத்து இருப்பதனால் எங்களுடைய இனம் விமோசனமடைய முடியாது என்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு இன்னொரு விடயத்தை சொல்லுங்கள். மாணவர்கள் எல்லாம் படித்து பல்கலைக்கழகத்துக்கு செல்வார்கள். எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இப்பொழுது நடைபெற்று முடிந்த ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அங்கிருந்த மாணவர்கள் தங்களுக்கு விடுதி வசதிகள் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார். இந்த நாடு முழுமைக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. முதலாம் வருட மாணவர்கள், இறுதி வருட மாணவர்களுக்கு விடுதி வசதிகள் உண்டு. இரண்டாம் மூன்றாம் வருட மாணவர்கள் வெளியிலே இருந்து படிக்க வேண்டும். இது நாடு முழுக்க உள்ள கொள்கை. நேற்றோ முந்தா நேற்றோ கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் அவர்கள் மொஹான் பீரிஸ் அவர்கள் மாணவர்களோடு தான் சென்று கலைத்தாரம் என்று கேள்விப்படுகிறேன். நிர்வாகத்தோடு பெரிதாக அவர் கலைத்துக் கொள்ளவில்லை. கடைசியாக சொல்லி இருக்கின்றார், கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வித்தியாசமான கொள்கையை கையாள வேண்டும். அதன் அடிப்படையிலே இரண்டாம் மூன்றாம் வருட மாணவர்களுக்கும் கூட விடுதியிலே இடம் கொடுக்கிறார். எவ்வாறு இடம் கொடுப்பது? இந்த மாணவர்கள் முதலில் சொன்னார்களாம், 2 பேர் இருக்கிற இடத்திலே 4 பேரை வையுங்கள், 3 பேர் இடத்தில் இருக்கிறது 5 பேரை வையுங்கள், இடம் செய்கிறது. அவர்கள் மூளையை பாவிக்கின்றார்கள். ஆனால் 2 பேருக்கு இருக்கின்ற வசதியை 4 பேர் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 பேருக்குரிய வசதியை 5 பேர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கு சுத்தம் இருக்குமா, சுகாதாரம் இருக்குமா, மாணவர்கள் ஒழுங்காக படிக்க முடியுமா? ஆக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, நாங்கள் இதனை எடுத்து செல்வோம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் பொறுப்பற்ற விதத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த நாடு முழுக்க ஒரு கொள்கையை பின்பற்றுகின்ற பொழுது கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மட்டும் வந்து இவ்வாறு செய்யுங்கள் என்று சொல்வது நிச்சயமாக கல்விக் கொள்கையாக இருக்க முடியாது. இவரை போன்ற அதிகாரிகள் பொருட்கும் மறக்கும் சிந்தித்ததன் காரணமாக இந்த நாட்டினுடைய கல்வி புலத்திலே தரப்படுத்தல் என்று கொண்டுவரப்பட்டு இந்த நாடு நாசமாகிறது என்கின்ற விடயத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாடு முழுக்க இருக்க வேண்டிய பொதுவான கொள்கையை கடைபிடிக்க வேண்டுமே ஒழிய கிழக்கு மாகாணத்துக்கு என்று இவ்வாறான ஒரு கொள்கையை வரையறுத்துக் கொள்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றை செய்ய வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே உள்ள பல்கலைக்கழகங்களிலே இந்த மாகாணங்களிலே உள்ள இன விகிதாசாரத்துக்கு ஏற்ப மக்களுடைய மாணவர்களுடைய அனுமதி வழங்கப்பட வேண்டும். இது இயற்கையானது, இது தேவையானது. இவ்வாறு நீங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் குழம்பாமல் இருக்கும். நிச்சயமாக இந்த குழப்பங்களை ஏற்படுத்துபவர்கள் எங்களுடைய மாணவர்கள் அல்ல என்பதை நாங்கள் நெஞ்சை நிறுத்திக் கொண்டு சொல்லுவோம். ஆகவே இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படக்கூடாது என்றால் எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய விகிதாசாரத்துக்கு ஏற்ற விதத்திலே மாணவர்கள் இங்கே வர வேண்டும். அவ்வாறு இல்லாத வகையிலே எங்களுடைய வளங்களை மற்றவர்கள் பிடுங்கிக் கொண்டு செல்லக்கூடிய அளவிலேயான திட்டங்கள் அடிப்படையிலே வேறு பிரதேச மாணவர்களுக்கு அதிகமான அனுமதி
அனுமதிகளை கொடுக்கின்ற நிலைமையை மாற்றி அமைத்திட வேண்டும் என்கிற விடயத்தையும் சொல்லி இந்த நல்ல